strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட மேட்ச் 11ஓட ப்ரிவியூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து அட் கராச்சி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அட் கராச்சி. பிகாஸ் லாகூர்ல மழை பெய்யுது, ராவல்பிண்டியில மழை பெய்யுது, கராச்சியில கிளைமேட் செக் பண்ணா சூப்பரா இருக்குங்க, நல்ல வெயில். அதனால ஃபுல் மேட்ச் பார்க்கலாம். பிகாஸ் சாம்பியன்ஸ் டிராஃபியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் டோர்னமெண்ட் தான். அதுல 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழைனால வாஸ்ட் அவுட் ஆனதை நினைக்கும் போதுல ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 50 ஓவர்ஸ் லைட்டா அழிஞ்சிட்டே வருதுன்னும் போது இப்படி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல 3 மேட்ச் மழைனால போச்சு. ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே காலி. ஸோ என்ன சொல்றது, இது எல்லாமே சரியா படலை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் ஐம் ஹாப்பி தட் கராச்சியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மழையும் இருக்க போறது இல்லை. ஸோ ஒரு ஃபுல் கேம் பார்க்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மழைனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அது வேற விஷயம். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு, ஆனா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஏன் சொல்றேன்னா, இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகணும்னா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை 207 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணணும். அது பாசிபிளா? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இன் கிரிக்கெட் எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச். இங்கிலாந்துக்கு பொறுத்த வரைக்கும் they are just playing for pride. புரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஜாஸ் பட்லர் அவரோட ஒயிட் பால் கேப்டன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்பதான் லேட்டஸ்ட் நியூஸ் வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச் ஆஸ் அ கேப்டன் அவரு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஸோ அதனால இங்கிலாந்து டீமும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. பட் அட்லீஸ்ட் லாஸ்ட் மேட்ச் அது வின் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு கண்டிப்பா அவங்களும் நினைப்பாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணாலே போதும், டேபிள்ல டாப் போயிடுவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து குரூப் பில செகண்ட்ல வந்துருவாங்க. ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி a வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ்ல மொத்தமா 70 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதுல சவுத் ஆப்பிரிக்கா 34 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து 30 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரு டைடு மேட்ச், மிச்சம் இருக்க 5 மேட்சுமே மழைனால கேன்சல். ஸோ இந்த ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 34 மேட்சஸ் வின், 30 மேட்சஸ் வின் போது வெறும் 4 மேட்ச் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து கான்டெஸ்ட் என்னைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு தான் நம்ம தெரியுது இந்த ஓவரால் ஸ்டாட்ஸை பார்க்கும்போது. அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபில ஹெட் டு ஹெட்னு எடுத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 2 முறை வின் பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து 2 முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா மார்ஜின் ஒண்ணுமே இல்லை, 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ஏன்னா 1998 அண்ட் 2000 எடிஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க, 2009 அண்ட் 2013 எடிஷன்ல இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது முதல்ல நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். as well as அவங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகுது. ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி they are going to play for pride. ஜாஸ் பட்லரோட கடைசி மேட்ச் as a கேப்டனா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு வின்னோட போகணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மேட்சும் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து செம்ம அடி. ஓகே, தொடர்ந்து தோல்விகளா சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த மேட்சும் தோத்துட்டு 3-0 ஓவராலா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில வெளியில போனாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா they will be so disappointed. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. டெட் ரப்பரா இருந்தாலும் இந்த மேட்ச் அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் என்ன இருக்கும்? ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்தா மார்க் வுட் லாஸ்டா வந்து பேட்டிங் ஆடும் போது அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்துருச்சு. ஸோ மோஸ்டா அவர் விளையாட மாட்டாரு. அவருக்கு பதிலா மேபி ஒரு சகிப் முகமது உள்ள வரலாம், சான்சஸ் இருக்கு. ரெஹான் அஹ்மத் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் அது விளையாட வைங்கன்னு எனக்கு ஆக்சுவலா அதான் தோணுது. ஆனா அது இங்கிலாந்து பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. அண்ட் கராச்சி விக்கெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ட்ரையான ஒரு விக்கெட். திருப்பி சொல்ல வரேன், லாகூர் மாதிரியோ இல்ல ராவல்பிண்டி மாதிரியோ கிடையாது. கராச்சி விக்கெட் ட்ரையான விக்கெட். எவன் டாஸ் வின் பண்றானோ பேட்டிங் தான் ஆடணும். பிகாஸ் பேட்டிங் ஆடி ஒரு நல்ல ஸ்கோர் 300 நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா சேஸ் பண்றது அந்த விக்கெட்ல ரொம்ப கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? பெருசா டியூ வராது. ஸோ பாலும் பார்த்தீங்கன்னா கிரிப் ஆகும் ஸ்பின்னர்ஸ்க்கு. அதனாலதான் நான் சொல்ல வரேன், இங்கிலாந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரெஹான் அஹ்மதுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் மார்க்வுட்டுக்கு பதிலா. ஏன்னா மார்க்வுட் இன்ஜுரினால. ஸோ அப்படி யோசிப்பாங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி இவங்க யோசிச்சதே இல்லை, இப்பவும் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பெருசா பிளேயிங் லெவன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. மற்ற பிளேயர்ஸ்லாம் எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஃபில் சால்ட்லாம் ஒண்ணுமே அடிக்கல, லிவிங்ஸ்டன்லாம் ஒண்ணுமே அடிக்கல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த டோர்னமெண்ட்டை வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா லிட்டலா ஒன் சைடா பீட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட மழைனால போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் கழிச்சு விளையாடுறாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் மிஸ் ஆனது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு செம்மையா ஸ்டார்ட் பண்ண டோர்னமெண்ட்டை அதுக்குள்ள மழை வந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் உங்களுக்கு தேர்ட் மேட்ச் வருதுன்னும் போது they will be like little rusty. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். தவிர மற்றபடி டீமை நீங்க ஓவரால் பார்க்கும்போது செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவங்களோட போலிங் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு மக்களே. ஸோ அவங்க வந்து பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் பண்ணோம்னா நான் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான். ஹென்ரி கிளாசன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து டோனி டிசோர்ஸியை ரீப்ளேஸ் பண்ண போறாரு. ஓகே, அவர் தான் வந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஓப்பன் பண்ணாரு. ஸோ இவர் ரீப்ளேஸ் பண்ணோடனே பவுமா நம்பர் 3ல இருந்து இப்போ ஓப்பனிங் போயிட போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி பிளேயிங் லெவன்ல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் பி வெரி கேர்ஃபுல்ங்க. பிகாஸ்
207 ரன்ஸ் வித்தியாசத்துல உன்னால தோக்க முடியாது, அது வேற விஷயம். பட் ஐசிசி டோர்னமெண்ட்ல என்ன வேணாலும் நடக்கும். பட் ஸ்டில் எனக்கு என்ன உள்ள தோணுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் சுப்பீரியர் சைடுன்ற மாதிரி எனக்கு தோணுது கம்பேர் டு இங்கிலாந்து. அட் த சேம் டைம் இங்கிலாண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீமை விளையாட லைக் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா ககிசோ ரபாடா, என்கிடி, மார்க்கோ யான்சன் அவங்களாம் நல்ல ஒரு பேஸ் போலர்ஸ். அவங்க ஜென்ரலா எனக்கு பேஸ் போலர்ஸ் தான் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இங்கிலாந்து. ஏன்னா அவங்க கிட்ட கேசவ் மகாராஜ் மட்டும் தான் ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க. மேக்சிமம் ஏடன் மார்க்கரம் 3-4 ஓவர் போடுவாரு. ஸோ அதனால மேபி இங்கிலாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஹோப் கொடுக்கலாம். ஓகே, நீங்க 207 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் நீங்க வந்து செமிஃபைனலுக்கு உள்ள அனுப்புங்கன்னு அப்படின்னு யாரும் இங்க ரிக்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. அவங்களும் அதுக்காக விளையாட போறது இல்லை. எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஆவது எடுத்துட்டு இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியில போகணும்னு தான் நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் தான் திருப்பி சொல்ல வரேன், சவுத் ஆப்பிரிக்கா இஸ் வெரி குட் டீம். தே கேன் ஈஸிலி பீட் இங்கிலாந்து ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். பட் இங்கிலாண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்போனண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க கம்பேர் டு அதர் ஆப்போனன்ட்ஸ் அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்ல வரேன். கராச்சி விக்கெட் இஸ் அ பேட் ஃபர்ஸ்ட் விக்கெட். ஸோ எந்த டீம் பேட் ஃபர்ஸ்ட் ஆடி 300 ரன் ஸ்கோர் பண்றாங்களோ டெஃபினட்டா அவங்க வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் கராச்சியில மழை இல்லை. தட் இஸ் ஒன் பிக் பாசிட்டிவான ஒரு விஷயம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, சவுத் ஆப்பிரிக்காவா இங்கிலாண்டா? என்னோட ப்ரெடிக்ஷன் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை வின் பண்ணி டேபிள்ல டாப்ல போயிடுவாங்கன்னு தோணுது. ஸோ இது என்னோட ஒரு கருத்து. ஓகே, ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.